இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தரை சந்தித்து பிராமணர் நலவாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் டாக்டர் பாரிவேந்தரை அனைத்து பிராமணர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டமைப்பான அகில பாரதிய பிராமண மகாசங் மாநில தலைவர் பிரேம் சாகர் உள்ளிட்டோர் சந்தித்தனர். அப்போது அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்களை டாக்டர் பாரிவேந்தரிடம் கோரிக்கையாக முன்வைத்தனர். அதில் மத்திய மாநில அரசுகளால் தேசிய மற்றும் பிராமணர் நல வாரியம் அமைக்க வேண்டும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் மற்றும் வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து கட்சிகளிலும் பிராமண சமூக வேட்பாளர்கள் 3 பேருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து டாக்டர் பாரிவேந்தர் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதாக உறுதியளித்தார். நாங்கள் 3 கோரிக்கைகளை ஐயாவிடம் வைத்திருக்கிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய 79 சமூகத்திற்காக மத்திய அரசால் தரப்பட்ட EWS 10% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் EWS இடஒதுக்கீடு 10% விரைவில் அமுல்படுத்தப்பட வேண்டும். பொருளாதாரத்திலே பின்தங்கியுள்ள இதர சமூகத்தினருக்கு கல்வி வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அதே போல இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் உள்ளது போல பிராமணர் நலவாரியம் தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட வேண்டும். அதுபோல தேசிய பிராமணர் நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். மூன்றாவதாக பிராமணர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் பிராமணர்களுக்கு உரிய பங்கை வழங்க வேண்டும் என்ற 3வது கோரிக்கையை முன்வைத்தோம். இந்த தீர்மானங்களை டிசம்பர் 25ஆம் தேதியன்று சென்னையில் கூடிய அனைத்து பிராமணர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அவர்களிடம் சமர்ப்பித்தோம். எங்களது கோரிக்கைகளை டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பிராமணர்களுக்கு உரிய பங்கு அனைத்து இடத்திலும் ஒதுக்கப்பட வேண்டும், பிராமணர்களுடைய வளர்ச்சிக்காகவும் EWS இடஒதுக்கீட்டுக்காகவும் பிராமணர்கள் நலவாரியத்திற்காகவும் நான் குரல் கொடுப்பேன். அதே போல அவர் சார்ந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியிலும் பிராமணர்களுக்கு உரிய வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்று எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தார். மனநிறைவோடு அவரை சந்தித்தோம். டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.